Hello guys, இந்த வீடியோல eSIM னா என்ன அப்படினு பார்க்கலாம். சோ அது மட்டும் இல்லாம இதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு and என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. சோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க Subscribe பண்ணனா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. சோ eSIM னா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா embedded SIM அப்படினு சொல்லுவாங்க. சோ இந்த SIM எதுக்காக கொண்டு வரணும் அப்படினு பாத்தீங்கன்னா manufacturers எல்லாம் டிசைட் பண்ணாங்க. சோ ஃபோன் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணும்போது ஸ்லிமாவும் இருக்கணும், ஸ்லீக்காவும் இருக்கணும், வெயிட்லெஸ்ஸாவும் இருக்கணும் அப்படின்றது டிசைட் பண்ணாங்க. சோ அதுக்காக தான் இந்த eSIM வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ இது பெரிய விஷயம் கிடையாது. சோ eSIM னா என்ன நினைக்கிறீங்கன்னா மத்த SIM போல தான் இதுவும் ஒன்னு. சோ previous generation நம்ம போலாம். சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மினி SIM யூஸ் பண்ணோம். மினிலேருந்து மைக்ரோக்கு வந்தோம், மைக்ரோலேருந்து இப்போ நானோ யூஸ் பண்ணுறோம். மினி சிம் பார்த்தீங்கன்னா 25mm இருந்துச்சு அண்ட் மைக்ரோ சிம் பார்த்தீங்கன்னா 15mm இருந்துச்சு அண்ட் நானோ சிம் இப்போ பார்த்தீங்கன்னா 12.3mm இருக்குது. ஸோ eSIM எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 6mmக்கு வந்திருக்கும். ஸோ ஜென்ரேஷன் அப்டேட் ஆகிருக்கு. அதனால தான் வந்து நம்ம அப்டேட் ஆகிற போல் ஸோ மேனுஃபேக்சர்ஸும் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ eSIM ஒரு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ eSIM வந்து பெரிய விஷயமே கிடையாது, நம்ம நார்மல் சிம் போல தான். பட் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் வந்து ஃபோனுடைய பாடியிலே வந்து இன்சர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதை நம்ம வந்து வெளியே எடுக்க முடியாது, இன்பில்டாகவே இருக்கும். ஸோ இது எப்படி ஆக்டிவேஷன் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம கெரியர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அப்படி இல்லைனா உங்களுக்கு என்ன பிளான் வேணும், ஸோ எனக்கு ஏர்டெல் பிளான் வேணுமா, வோடஃபோன் பிளான் வேணுமா, ஸோ அதே போல் தான். ஸோ உங்களுக்கு என்ன பிளான் வேணுமோ ஆன்லைன் மூலியமாகவே வந்து இதை ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது இப்போதைக்கு ரீசெண்டாக யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன் எக்ஸஸும் ஐஃபோன் எக்ஸஸ் மேக்ஸும் வந்து அவங்க வந்து இந்த ஃபோனில் வந்து நாங்கள் வந்து eSIM கொண்டு வர போகிறோம் அப்படின்னு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்பிள் தான் இந்த ஃபர்ஸ்ட்டு சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து அவங்களுடைய ஸ்மார்ட் வாட்சில் eSIM வந்து கொண்டு வந்துட்டாங்க. பட் இந்தியாவில் வந்து அவைலபிளாக இல்லை. ஏன்னா வந்து சப்போர்ட் எதுவுமே பண்ணுற எந்த சிம்மும் வந்து இந்தியாவில் ஏர்டெலோ எதுவுமே சப்போர்ட் பண்ணாதனால ஸோ இந்தியாவில் வந்து கொண்டு வரல. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது எப்போ பாப்புலரைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்பிள் கொண்டு வந்ததுனால தான் இது வந்து நல்லா பாப்புலரைஸ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. ஸோ ஏன்னா நிறைய பேர் ஆப்பிளை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால தான். ஸோ eSIM னா என்ன அப்படின்றது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை, நார்மல் சிம் போல தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா பாடியில் வந்து கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் அவ்வளோதான். ஸோ இதனால் நீங்கள் எது அவ்வளோதானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எப்படி சொல்கிறது, ஸோ வெயிட் வந்து இவ்வளோ ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ சிம் தானே 25mm போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் வந்து நம்மளுக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ட்ரே கொடுத்துருப்பாங்க. ட்ரேலேருந்து ஸ்ப்ரிங்கு தேவை, அதுலேருந்து ஒரு காம்போனன்ட் தேவை. ஸோ இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்றதுக்காக தான். ஸோ புரிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ eSIM பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இவ்வளோ 6mmக்கு தான் இருக்கும் உங்களுடைய ஃபோன் பாடியிலேயே. ஸோ இதுக்காக நம்ம ஸ்லிம் ஸ்லாட்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இதுக்கப்புறம் ஸோ இதுதான் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து உங்களுடைய ஃபோன் வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னும் போது ஸோ யாராவது எடுத்துட்டாங்க அப்படின்னும் போது யாருமே டப்புன்னு வந்து டீஆக்டிவேட் பண்ண முடியாது. ஸோ இந்த சிம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு டைம் அதிகமாக கிடைக்கும். ஸோ மற்ற சிம் மாதிரி நம்ம தூக்கி எடுத்து போட்டுக்கலாம் இதில் போக முடியாது. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் இருக்கும்போது கண்டிப்பாக இன்னொரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா சப்போஸ் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ யாராவது வந்து உங்களோட மொபைலை கேட்குறாங்க அப்படின்னும் போது ஸோ அவங்ககிட்ட இந்த மொபைலை டப்புன்னு கொடுக்க முடியாது. ஏன்னா நம்பர் வந்து இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொரு வேறு மொபைல் வாங்கும் போதும் ஸோ இது வந்து நீங்கள் இந்த ஃபோன்லேருந்து நீங்கள் வந்து ஆக்டிவேட் வந்து மறுபடியும் இன்னொரு ஃபோனில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் இது eSIM னா என்ன அப்படின்னு வந்து ஃபைனலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் வந்து எனக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கூட நான் சொல்கிறேன். ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் இந்த வீடியோ வந்து சொல்லியிருக்கேன். ஸோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர், பாய்.